8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடிய எமது கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் 9ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறோம் என்று அறிவித்தோம். அப்போதே சொன்னேன், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தும் உயர்நிலை குழுவில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார். ஆகவேதான் 9ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் மீண்டும் நாங்கள் கூடி பேசுகிற சூழல் உருவானது. இறுதியில் வெறும் ஆதரவை மட்டுமே நல்குவது, அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்துதான் அறிவித்தோம். அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்கிற நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற அறிவிப்பை வெளியிட்டோம். இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து இல்லை, முதலமைச்சரின் கருத்து என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்காக மீண்டும் உயர்நிலைக்குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்றாலும் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை உள்ளது. இந்த அழைப்பை எப்படி நாம் எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை